வார்த்தை உணர்ந்திடுவோ குறையில்லா பண்பட்ட நிலமாகும். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோ குறையில்லா பண்பட்ட நிலமாகும். 60 30 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். 60 30 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். பலன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா உள்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா உள்புதரா நான் நல்ல நிலமா. பலன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு எனக்கு யார் மாதிரி. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:7. என் அப்பாதான் எனக்கு மாதிரி என்றான் ஒரு மகன். உடைக்கும் அலங்காரத்துக்கும் கூட சிலர் சில உலக புகழ்பெற்றவர்களை மாதிரியாக கொண்டிருப்பார்கள். யாரையாவது மாதிரியாக கொண்டு வாழும்போது நாளடைவில் அவர்கள் மாதிரியே நாமும் மாறிவிடக்கூடும். பிரியமானவர்களே, உங்களுக்கு மாதிரியாக யாரேனும் இருக்கிறார்களா? எதற்காக அவர்களை மாதிரியாக கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே தெசலோனிக்கேய சபையினர் மற்றைய விசுவாசிகளுக்கு மாதிரிகளாயிருக்கிறார்கள் என்கிறார் பவுல். எவ்விதத்தில் மாதிரிகளானார்கள்? இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பரப்பினார்கள். தங்கள் வழிகளை விட்டு தேவனிடம் மனம் திரும்பி தேவனுக்கு சேவை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். வசனம் 9. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வசனத்தை ஏற்று பவுலையும் பின்பற்றி சுவிசேஷத்தை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். இதற்கு ஊக்கம் கொடுத்தது அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசமும் கிறிஸ்துவிலுள்ள நம்பிக்கையின் பொறுமையும் தான். வசனம் 2. மாத்திரமல்ல, தாம் சேவிக்கும் தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் என தேவ வல்லமையால் நிறைந்து மக்கதோனியா அகாயா பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். இப்போது இவர்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொன்னதினால் தெசலோனிக்கே சபையினர் எல்லாருக்கும் மாதிரிகளானார்கள். இந்த மக்கள் தேவனுக்கு சாட்சியாகவும் பிறருக்கு மாதிரியாகவும் இருந்தார்கள். இதன் ரகசியம் பவுலின் வாழ்வில் அவர்கள் கண்ட உயிர்த்த கிறிஸ்துவே இவர்களுக்கும் மாதிரியானார். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி இருக்கிற நாம் பிறருக்கு மாதிரியாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டிருக்கிறோமா? நாம் விசுவாசிக்கிறபடி வரப்போகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தமாய் பாவத்தை முற்றிலும் வெறுத்து நம்மை மீட்ட இயேசுவை பிறருக்கு அறிவிக்கவும் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காட்டவும் வைராக்கியமாய் தேவனுக்கு சேவை செய்கிறோமா? நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இயேசுவையும் அவருடைய அன்பையும் அவர் செலுத்திய ஏக பலியையும் அவர்களுக்காக அவர் அருளிய விடுதலையையும் இன்னமும் அறியாமல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை குறித்து நமது மனநிலைதான் என்ன? என் இயேசு எனக்கு மாதிரியானால் அவருக்குள் நான் பிறருக்கு மாதிரியாயிருக்கிறேனா? இயேசுவில் நான் பெற்ற விடுதலை, அதனால் உண்டான பெருமகிழ்ச்சி இவை என் வாழ்வில் எவ்விதத்தில் வெளிப்படுகிறது? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நீரே எங்கள் மாதிரி. உமது சாயலையும் உம்மில் நாங்கள் பெற்றுள்ள விடுதலையையும் பிரதிபலித்து சாட்சிகளாய் வாழ உமதருள் தாரும். ஆமேன்.